வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ எப்படி இருக்கும் நடிட்டு பார்க்கலாம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ஸோ மகர ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்திற்கு பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களது லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்கான ராசி பலன். இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 40-45% தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே வந்து மகர லக்னத்துக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அதுவும் தசா புத்தி அந்தரங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் இதையும் சிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு 90-95% பர்ஃபெக்டாக நடக்குங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாம். நல்ல அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கணும் போது உங்களுக்கு ராசிலேயே வந்து சனி இருக்கும்போது நிறைய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். சில நேரங்களில் வந்து நம்ம ஏன் இருக்கிறோம், எதுக்கு பிறந்தோங்கிற மாதிரி எண்ணங்கள், நிறைய ஒரு விரக்தியான விஷயங்கள் சில பேருக்கு வரலாம். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் அதிகமான ஒரு பாதிப்பை தரும். மற்றவங்களும் இதை பற்றி பிக்ஸாக பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 7.5 சனின்னும் போது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் ரொம்ப பாதிப்பை தருங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகள் உங்கள் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்றைக்கு 3ஆம் அதிபதி 2இலோ 2ஆம் அதிபதி 3இலோ இருக்கும்போது நிறைய கலகங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை நோண்டுறது, ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யார் மேஜராக பாதிக்கணும் போது யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துக்குலாம் எந்த குறையும் இருக்காது. நீங்கள் நினைச்சதை விட ஒரு பெரிய ஒரு லாபங்கள் பெரிய வருமானங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 3இல் நிறைய கிரகங்களுக்கும் நிறைய முயற்சியில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு கம்யூனிகேஷனோ ஒரு சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் எழுதுறதோ இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. நிறைய தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லை, 4ஆம் அதிபதி சுக்கிரன் 4-9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4இல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அப்பா அம்மாவால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சென்று படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணுங்கிறதுலாம் வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருக்குது, சுக்கிர திசை புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்றபடி 5-8ஆம் அதிபதியான புதன். ஸோ 5-8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரும்போது 5-8 போதே புதன் வந்து உங்களுக்கு வக்கரமாக இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் வக்கரமாக இருக்கும்போது நிறைய புதிய முயற்சிகளால் வந்து ஒரு சின்ன டென்ஷன்ஸும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ குழந்தைகள் வந்து உங்களுக்கு பேச்சை கேட்காமல் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ 5-8 பூர்வீகத்தில் வந்து என்றைக்குமே கும்ப ராசிக்காரராக இருந்தும் கும்ப லக்னம் ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம மாற்றவே முடியாது. இல்லாட்டி ஒரு ரணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து யாரையும் மேஜராக பாதிக்கணும் போது யாருக்கெல்லாம் புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜராக பாதிக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. மற்றபடி இந்த 6ஆம் அதிபதிக்கு வந்து நல்லா இருக்குங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது. ஓரளவுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் வேலையில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். 7ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 3இல் இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாகாது சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் ஏடாவிடமாக பேர் கெடுவதற்கான வாய்ப்புள்ளவர்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி புதன் வக்கரமாக இருக்கணும். எதிரிகள் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் நெகட்டிவிட்டி கம்மியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி முதலே சொன்ன மாதிரி நல்ல லாபங்களில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை 4-9ஆம் அதிபதி 4 நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கணும்னா தாயார் தந்தையனாலும் நல்ல லாபங்கள், வெளிநாட்டுக்கு வந்து போய் பெரிய பணம் சம்பாதிப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை வெளிநாட்டை போய் தேடிட்டு இருக்கேன், ஒரு விசா வரணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ 10ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது தொழில் சார்ந்த உறவுகளையும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதீதமான பேராசைகளை தூண்டி விட்டு அவனை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதி ரொம்ப நல்ல ஒரு உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்குது அவங்க நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னேன். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை போடும்போது இறைவன் வந்து நம்மளோட வருவார். ஸோ நிறைய மேஜிக்ஸ் நடக்கும் பாருங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ கர்ணநாதனுங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு தான் இப்போ பேச போகிறோம். ஸோ ஒரு ஜாதகத்தில் கர்ணநாதன் எவ்வளோ வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏன்னா வந்து எந்த ஜாதகமாக இருக்கட்டுங்க, ஸோ அந்த ஜாதகத்தில் வந்து கர்ணநாதனுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து நம்ம கூடவே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கர்ணநாதன் என்னென்னு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள்.
அதற்கான வழிபாடு மந்திரங்கள், அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் அதுக்கான ஒரு காயத்ரி வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும், இல்லைன்னா கூகுளில் போனீங்கன்னா கூகுளில் ஒரு 4 லைனில் கிடைக்குங்க. ஸோ அதை பிரார்த்தனை பண்ணும்போது அது கர்ணநாதங்கிறது வந்து நம்மளுக்கு கவசமாக இருந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போவோங்க. ஸோ அதனால் வந்து கர்ணநாதன் உங்கள் ஜாதக ரீதியாக யார் வரா அப்படிங்கிறத பார்த்துங்க. டெய்லி வந்து அதை வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமான ஒரு கையெழுத்தோ முக்கியமான இடத்துக்கு போயிட்டு ஒரு முக்கியமான செயல்களில் ஈடுபடும்போது கர்ணநாதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணும்போது அடுத்து வந்து நம்மளை வந்து ஒரு காக்கும் கவசமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கர்ணநாதன் என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. அது வந்து பெரிய லெவலில் வந்து நம்மளை பாதுகாத்து ஒரு பெரிய லெவலில் வெற்றியை கொடுப்பதற்கான இது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் கர்ணநாதன் நம்ம மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன கர்ணநாதன் வருதுங்கிறத நீங்கள் ஒரு ஆப்பு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாத்தையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, போய்ட்டு இன்னும் ஆஸ்ட்ரோ சேஜ்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் இறங்கிடும். அதிலே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் வரும். அதிலே வந்து என்ன கர்ணநாதன் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து படிச்சுக்கலாம். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஈஸி தானே. அதனால் கர்ணநாதனுடைய உங்கள் கர்ணநாதனுடைய தெய்வம் என்ன, அதுக்கான மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. இல்லைன்னா கர்ணநாதன் இப்போ உதாரணம் சொல்லணும்னு போனோன்னா ஒரு ஜேஷ்டாதேவி வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ ஜேஷ்டாதேவி காயத்ரி அப்படிங்கிற மந்திரத்தை அடிச்சுன்னா எதுக்கு இருந்தாலும் காயத்ரி மந்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி காயத்ரி மந்திரத்தை வந்து ஜேஷ்டாதேவி காயத்ரினா அந்த ஜேஷ்டாதேவி காயத்ரி டெய்லி வந்து அது நம்ம ஒரு 12 முறை சொல்லும்போது நமக்கு வந்து அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோம். நல்ல ஒரு வேவு கிடைக்கும், நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா இறைவனை வழிபாடுங்க. ஸோ இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.